Z5 7Y7 14X9 23W11 34V13 என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்த உறுப்பு கேட்குறாங்க, என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், 2Z5 7Y7 14X9 23W11 34V13. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாமே நம்பர், அடுத்த லெட்டர், அடுத்து நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, நம்பருக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், 2 இது என்ன வரும்? 5 கூட்டினா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா 7 கூட்டினா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா 9 கூட்டினா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 2 5 இதை கூட்டினா 7 7 7 இதை கூட்டினா 14 14 9 இதை கூட்டினா 13 இப்போ 23. இப்போ 23 11 கூட்டினா என்ன வரும்? 34ன்னு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 34 13. ஸோ 13 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பாருங்கள், 4 7 47ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இங்கே வர நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பரையும் கூட்டினா இந்த நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2ஐயும் கூட்டினா இது, இந்த 2ஐயும் கூட்டினா இது, அப்படி கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் இடையில என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், 5 7 9 11 13, அதாவது அடுத்தடுத்த ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒற்றைப்படை எண்ணை இந்த இடத்துல எழுதியிருக்காங்க, 5 7 9 11 13. அப்போ அடுத்த ஒற்றைப்படை எண் என்ன? 15. ஓகேவா? அடுத்து ZYXWV, அதாவது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. பாருங்கள், VWXYZ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? U தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நம்பர் 47 U 15. ஸோ ஆப்ஷன் C தான் ஆன்சர்.